இப்போ தொடர்ந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வச்சுட்டே இருக்கீங்க மேம். அப்போ ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக தகவல்கள்லாம் அவங்க ஊடகங்கள் முன்னாடி சொல்றாங்கல்ல, அதுவாது உண்மையா இல்லையா மேம்? அதாவதுமா, அந்த அம்மா அங்க வாழ்ந்தவங்க. அந்த அம்மாக்கு அங்க ஒரு சுடுகாட்டுக்கு என்ன கொண்டு போவாங்க? பாடைத்தானே நம்ம தூக்கிட்டு போவாங்க. பாடை தேர்ல நீ வைக்கிற தேரு, அவ போறது பாடை தேரு. நீ என்ன தேர் வைக்கிற? நீ பாடை தேரா வைக்கிற ஒரு ஊருக்குள்ள 60 அடி புத்துக்குள்ள 70 அடி நாகமா அந்த அம்மா வந்து அதுக்குள்ள இருக்காங்க. கடவுள் 70 அடியில 700 அடி கூட இருப்பாங்க உள்ளோ. இதெல்லாம் ஏத்துக்கிறோம். சம்பந்தமே இல்லாத ஒரு கதைக்கு ஒரு கதையை வந்து சொல்றீங்க. புத்தி எங்கிருந்து வந்தது? புனை எரிச்ச சாம்பல் வந்து அந்த அம்மாவோட மூலஸ்தானத்துக்குள்ள போயிட்டு வரோன்னு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலமா. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேல்மலையனூர் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மனோட கர்ப்பகாலத்து மூலஸ்தானத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஆன்மீகத்துல இருந்து ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சு வழிபடுறவங்கள சில வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்க. வேலைகள்னாக்கா எப்படி சொல்லணும்னா, ஏவலை பார்க்குறேன், என்னோட கண்ணு வெளியே வந்துடுச்சு, இவ்வளோ பெரிய கண்ணு வெளியே வந்துடுச்சு, நான் அப்போதான் மனுஷனோட கண்ணு இவ்வளோ பெருசான்றதே நான் பார்த்தேன். ஸோ அப்போ நீ அந்த இடத்துல என்ன வேலை பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் நீ பார்த்துருப்ப. அவனை என்ன பண்ணலான்னு சொல்லு. அவனுக்கு கை கால் உழ வைக்கவா? அவன் கழுத்தை கோணிக்க வச்சிருவா? இல்ல அவன் குடும்பத்தையே நான் சின்ன பின்னமா ஆக்குவா? ஏவல் ஏவி விடுற. மந்த்ராவின் பார்வையிலே நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். நம்மளுடைய மந்த்ராவின் பார்வையிலே ஊடகம் மற்றும் வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனம் சார்பா பால் புதுமையினர் சமூகத்திற்கு பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு பெருத்த ஆதரவுகளை வழங்கிட்டு இருக்கோம். அந்த ஆதரவை நீங்களும் வழங்கணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே தெரியல QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய நன்கொடையை வழங்கலாம். மேலும் உங்களுடைய பொன்னான ஆதரவுகளை எப்பவுமே தெரிவிச்சுட்டு இருக்கலாம். திருநர் சமூகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்தும் அவங்களுடைய விழிப்புணர்வு சார்ந்த பல விஷயங்கள் குறித்தும் வழக்கம் போல நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனரும் மந்த்ராவின் பார்வையிலை ஊடகத்தின் நிறுவனருமான திருநங்கை சமூக போராளி மந்த்ரா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. மந்த்ராவின் பார்வை நேயர்கள் அனைவருக்குமே மந்த்ராவின் பணிவான வணக்கங்கள். இப்போ தொடர்ந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நீங்க வச்சுட்டே இருக்கீங்க மேம். அப்போ ஆன்மீக கருத்துக்கள், ஆன்மீக தகவல்கள்லாம் அவங்க ஊடகங்கள் முன்னாடி சொல்றாங்கல்ல, அதுவாது உண்மையா இல்லையா மேம்? அதாவதுமா, ஆன்மீக தகவல்களை வந்து அவங்க சொல்றது உண்மையா பொய்யான்னு கேக்குறீங்க. மக்களுக்கு புரிய நம்ம யாரை பத்தி பேசுறோன்றது அது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்புறீங்க சொல்லுங்க. அங்காளம்மன் வந்து அந்த அம்மா ஏறுத்து வந்து அவங்க பேசின வீடியோ நானும் பார்த்துருந்தேன். அந்த அம்மா ஏறுத்து வந்து பாடைத்தேரு, பாடைத்தேர்ல தான் அந்த அம்மாவே வருவாங்க. அந்த அம்மாவோட தேரை பத்தி தெரியுமா? அந்த அம்மா தேர் வந்து அவ ஏறுற தேரு பாடைத்தேரு அப்படின்னும் போது பாடைத்தேரு தான். அந்த அம்மா மயானத்துல திரியிறவங்க அந்த அம்மா பாடைத்தேர்ல ஏறுறாங்க. அந்த மலையனூர் அந்த அம்மா அமர்ந்திருக்க இடத்துல இருந்து அந்த அம்மா ஆலயமே வந்து சுடுகாட்டுல தான் இருக்கு. சரிங்களா? மொத்தமே அது சுடுகாடு தான். இன்னைக்கு தோண்ட தோண்ட எலும்பு கொடுகளும் மண்டு கொடுகளும் தான் அங்க இருந்து வந்துட்டு இருக்கோம். அந்த அம்மா அங்க வாழ்ந்தவங்க. அந்த அம்மாக்கு அங்க ஒரு சுடுகாட்டுக்கு என்ன கொண்டு போவாங்க? பாடைத்தானே நம்ம தூக்கிட்டு போவாங்க. பாடை தேர்ல நீ வைக்கிற தேரு, அவ போறது பாடை தேரு. நீ என்ன தேர் வைக்கிற? நீ பாடை தேரா வைக்கிற ஒரு ஊருக்குள்ள கல்லாலே கட்டையாலே உன்னை அடிப்பாங்க ஊர் மக்கள்லாம் சேர்ந்து. உண்மைதானே? ஒரு சாமியை வந்து பாடைத்தேர்ல நீ வச்சு ஒரு ஊருக்குள்ள தூக்கிட்டு வந்தீங்கன்னா அது சுடுகாடு. அந்த சுடுகாட்டுல அந்த அம்மாவை வந்து பாடைத்தேரை வச்சு எடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ பண்றதுக்கு பேரு கிடையாது இல்லையா? அங்கேயும் உன்னோட சாங்கியெல்லாம் மாறி போச்சே. நீ பண்றது அத்தனையுமே மாறி போச்சே. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா, அந்த அம்மா வந்து பிரம்மனுக்கும் 5 சரசு, சிவனுக்கும் 5 சரசு. அந்த பிரம்மனோட தலையை கிள்ளுனதுனால அவருக்கு சிவனுக்கு வந்து பிரம்ம கத்தி தோஷம் பிடிச்சிடுது. இதெல்லாம் ஓகே தான். சரஸ்வதி தேவி வந்து பார்வதிக்கு வந்து சாபம் கொடுக்குறாங்க, சபிக்கிறாங்க. அதனால பார்வதி தேவி வந்து பூலோகம் வராங்க. வந்து அவங்க அந்த புத்துக்குள்ள அதுல வந்து ஒரு டைலாக் ஒண்ணு வந்துருந்துச்சு. 60 அடி புத்துக்குள்ள 70 அடி நாகமா அந்த அம்மா வந்து அதுக்குள்ள இருக்காங்க. கடவுள் 70 அடியில 700 அடி கூட இருப்பாங்க உள்ளோ. இதெல்லாம் ஏத்துக்கிறோம். சம்பந்தமே இல்லாத ஒரு கதைக்கு ஒரு கதையை வந்து சொல்றீங்க.
புத்து எங்க இருந்து வந்தது? சரஸ்வதி தேவி வந்து புத்து கட்டி கொடுத்துருக்காங்களோ, பார்வதி தேவி? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த அம்மா வந்தாங்க, பூலோகத்துல இருக்கிறாங்க, அவங்க சபிச்சதுனால பித்து பிடிச்சிருக்காங்க. அந்த பூங்காவனம் என்னக்கூடிய அந்த ஒரு இடத்துல பூங்காவனத்தால அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம்பாலோட பேரு பூங்காவனத்தம்மன். சரிங்களா? பூங்காவனத்தம்மனா அந்த புத்துக்குள்ள இருக்காங்க. பின்னால இருக்கிறது அந்த அம்மாவோட சிலை வழிபாடு பண்றாங்க தெரியுங்களா? பின்னால அந்த அம்மாவோட பேரு தான் அங்காள ஈஸ்வரி. ஈஸ்வரன் பற்றம் வென்றவங்க அந்த அம்மா. மத்த எல்லா சாமிக்குமே கிடையாது, அங்காள ஈஸ்வரிக்கு மட்டும். அந்த அங்காள ஈஸ்வரின்னும் போது ஈஸ்வரன் பற்றம் அந்த அம்மா வாங்கடமுங்க பின்னால உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் நீ தெளிவா சொல்லியிருக்கலாமே. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் அவங்க சொல்றாங்க ஏதோ வந்து புனை எரிச்ச சாம்பல் வந்து அந்த அம்மாவோட மூலஸ்தானத்துக்குள்ள போயிட்டு வரோன்னு. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியலமா. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மேல்மலையனூர் ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மனோட கர்ப்பகாலத்து மூலஸ்தானத்துக்குள்ள பாத்தீங்கன்னா முட்டை கூட போகாது. அந்த அம்மா வந்து அந்த அம்மா ஆட்டம் பாட்டம், அந்த அம்மா மாமிசம் தின்னுது, ரத்தத்தை குடிச்சது, பொணத்தாளி தின்னுது, அனைத்துமே கர்ப்பகாலத்துக்கு வெளியே தான். அந்த மலையனூர்ல சுடுகாட்டு காளின்னு அங்க இருக்காங்க பாருங்க, அவதான் அங்காள ஈஸ்வரி. அந்த சுடுகாட்டு காளியாண்டதான் கொள்ளையே வந்து கவுச்சி படையில அந்த கொள்ளையே வந்து அங்கதான் விடுவாங்க. ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, யாரு எது பண்ணாலுமே அந்த சுடுகாட்டு காளி முன்ன அந்த அம்மா காளியா நிக்கும் போது காளி முன்னாடிதான் அதெல்லாம் பலி கொடுப்பாங்க. அந்த மூலஸ்தானத்துக்குள்ள அந்த அம்மாக்கு பச்சரிசி பொங்கலும் ஒரு துண்டு வெள்ளமும் தான் அந்த அம்மாக்கு நெய்வேத்தியமா போகும் அப்படின்றதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? அந்த அம்மா அந்த பேரு அங்காள ஈஸ்வரி, அவ கொள்ளக்காரி. ஆனா கர்ப்பகாலத்துக்குள்ள ஒரு பாப்பாத்தியா தான் அமர்றான். சரிங்களா? அங்க எந்த ஒரு கவுச்சம் எந்த ஒரு இதுவுமே அந்த அம்மாக்கு போகாது. சரியா? அது எரிச்ச பணத்தோட சாம்பலை உள்ளே எடுத்துன்னு போயிட்டு இதெல்லாம் என்னமா? இதெல்லாம் ஒரு சாமியோட வரலாறையே வந்து ஹிஸ்டரியே வந்து நீ வந்து மாத்தி சொல்ற. ஆனா நீ சொல்றதை கேட்கறதுக்கோ ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு விஷயத்துல வந்து உன்கிட்ட மயங்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. அதனால நீ உண்மையை சொன்னாலும் சூப்பர் சொல்றாங்க, நீ பொய்ய சொன்னாலும் சூப்பர் சூப்பர்னு கை தட்டுறாங்க. அது வந்து ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப நான் இத பேசுறது கூட வந்துல, இப்ப இவங்க சம்பந்தப்பட்டவங்க அத்தனை பேருமே எனக்கு கமெண்ட்ஸ் போடுவாங்க, எனக்கு கொஞ்சம் கழுவாங்க, முழுவாங்க, ஊத்துவாங்க. அதை பத்திலாம் நான் கவலையே பண்ணல. உண்மை என்னமோ அதை பேசு, நானே உன்னை வரவேற்கிறேன், நானே உன்னை கை தட்டி வரவேற்று பேசுறேன். ஆனா நீ பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கு. மக்கள் மத்தியில வந்து ஒரு பொய்யான கருத்தை கொண்டு போறியே, ஆன்மீகத்துல ஒரு தெய்வத்தை பத்தி நீ பொய்யான தகவல்களை கொடுக்குறியே, அதை கொடுக்க வேணாம். உனக்கு தெரிஞ்சா உண்மையை பேசு, தெரியலையா விட்டுடு. உன்னை நீ வந்து யூடியூப்ல உட்காந்து பேசலன்னு யாரு எங்க போய் ரூம் போட்டு அழுகுறாங்க? ஐயோ இவங்க யூடியூப்ல பேசல, எனக்கு அழுகையா வருது, என் கண்ணுல தண்ணியா ஊத்துதுன்னு யாரு அழுகுறாங்க? ஒண்ணுமே கிடையாது. உன் கோவிலை நீ பாப்புலர் ஆக்கணும், உன் கோவில வந்து நீ ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு விளம்பரத்துக்கு பேசுற. நீ பேசுற விளம்பரத்தை கரெக்டா பேசிட்டு போ, மக்கள் உன்னை நம்பி வருவாங்க. சரிங்களா? இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த நபரே வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த மலையனூர் சைட்ல வந்து நிறைய வேலைகள்லாம் பண்றாங்க. சரிங்களா? அதாவது காலமா ஆன்மீகத்துல இருந்து ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சு வழிபடுறவங்கள சில வேலைகள்லாம் பண்ண மாட்டாங்க. வேலைகள்னாக்கா எப்படி சொல்லணும்னா, ஒரு உயிரை வந்து உற்பத்தி பண்ணதா பார்ப்பாங்க. உண்மையான ஆன்மீகவாதிகள் அதை வந்து அழிக்கிற இது எடுத்துக்க மாட்டாங்க. எந்த விதத்துல ஒரு உயிரை அழிக்கிறாங்கன்னு சொல்லி நான் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்களே, ஏவல பாக்குறேன், என்னோட கண்ணு வெளியே வந்துடுச்சு, இவ்வளோ பெரிய கண்ணு வெளியே வந்துடுச்சு, நான் அப்பதான் மனுஷனோட கண்ணு இவ்வளோ பெருசான்றதே நான் பார்த்தேன். சோ அப்ப நீ அந்த இடத்துல என்ன வேலை பண்ணி இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீ பார்த்திருப்ப. உங்களுக்கு புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? இதுதான் அமானுஷ வேலையில நீ வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ற, ஒரு உயிரை காக்குற, ஒரு உயிருக்கு இது பண்றேன்னா அந்த இடத்துல வந்து தெய்வ நடமாட்டம் தான் இருக்கும். தெய்வம் வந்து உன் கண்ணை நோண்டிடுமோ, வெளியே தொங்க விட்டுடுமோ? கிடையாது. சரியா? நீ துஷ்ட வேலைகள் செய்யறதுனாலதான் அங்க துஷ்ட தேவதைகள் நடமாட்டம் இருக்கும், உனக்கு துஷ்டமான செயல்கள்லாம் அங்க நடக்கும். இப்போ அமானுஷ செயல்கள் பண்ணாலுமே அதை வந்து நான் நல்ல ஒரு விஷயத்துக்காக தான் பண்றேன், கெட்ட விஷயத்துக்காக நாங்க எந்த சக்திகளையும் உபயோகிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. இப்போ இந்த மாதிரி பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து நாங்க நல்ல விஷயத்துக்காக மட்டும்தான் எங்க சக்திகளை பயன்படுத்தோம் அப்படின்னா, அப்ப கெட்ட விஷயத்த செய்யறது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அதை இப்ப நான் ஒரு கெடுதல் செய்யறேன்னா நான் கெட்டதே தான் பண்றேன், என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட முடியாது. கூப்பிட முடியுமா? முடியாது. நான் நல்லதே பண்றேன்னு சொல்லி அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வேலைகளை நான் காட்டுவேன். நான் சொல்லுவேன், அதாவது என்னம்மா உன்னை இப்படி எல்லாம் அவன் பண்ணிட்டானா,
அவனை என்ன பண்ணலான்னு சொல்லு. அவனுக்கு கை கால் உழ வைக்கவா, அவன் கழுத்தை கோணிக்க வச்சிருவா, இல்ல அவன் குடும்பத்தையே நான் சின்ன பின்னமா ஆக்கவா, ஏவல் ஏவி விடுற, இது ஏவி விடுறன்னும் போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வெறியில ஒரு கோபத்துல என்ன வந்து இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு இதுல வந்து உட்காரும் போது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன அழிச்சல, இருடா உனக்கு 2 கையும் வராம ஆக்குறேன், 2 காலம் வராம ஆக்குறேன். இந்த அம்மா இதெல்லாம் பண்ணுன்னு சொல்றாங்களே, சரி அப்ப இதை வச்சு பண்ணிடலாம். நான் இதெல்லாம் பண்றேன்னு வெளியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு என்கிட்ட வந்திருக்கேன்றதுக்கோசம் உன்னோட கஷ்டத்தை நான் பார்த்துதான் இதை செய்யறேன். என் குழந்தை நீ நல்லா இருக்கணும்ன்ற ஒரு இதுலதான் நான் இதை செய்யறேன். இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் இருக்கு இதுக்குள்ள நம்ம இறங்கி ரொம்ப ஆழமா டீப்பா போனோம்னா இவங்களோட வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிடும். அது முதல்ல அவங்களால பண்ண முடியுமா? அது வந்து நம்பிக்கை தாம்மா வாழ்க்கை. சரிங்களா? அது முடியுமா முடியாதான்றத வந்து நான் தெளிவா பேசினேன்னா இதனால நிறைய பேர் பாதிப்பாங்க. நிறைய பேரோட சாபம் எனக்கு வேண்டாம். அதனால நான் அதை தெளிவா பேச விரும்பல. நம்பிக்கை தான் வாழ்க்கை. வேற நான் என்ன சொல்ல முடியும்? அவ்வளவுதான். இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் ஒரு கோவில் வச்சிருக்கேன். என் கோவில்ல ஒரு பூஜைகளை மட்டுமே நான் பண்றேன். திடீர்னு ஒரு திருவிழா பண்றேன். அந்த திருவிழாக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500ல இருந்து ஒரு 1000 பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லா ஆடம்பரமா நான் பண்ணக்கூடிய திருவிழா பார்த்து அடுத்த ஒரு மாசத்துக்கு கூட்டம் என் கோயிலுக்கு வந்துட்டே இருக்கும். அந்த திருவிழா முடிஞ்ச ஒரு மாசத்துக்கு கூட்டம் வந்துட்டே இருக்கும். வரும்போது நான் ஒரு பழம் கொடுக்குறேன், நான் ஏதோ குறி சொல்றேன். அப்படின்னும் போது அந்த ஒரு கூட்டம் வராங்க இல்லையா, ஒரு 50 பேர் வராங்கன்னா அதுல ஒரு 40 பேர் குடும்ப கஷ்டம் இருக்காதா, குடும்பத்துல பிரச்சனை இருக்காதா சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, என் ஃபேமிலியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது நீ அமாவாசை அன்னைக்கு வா, நான் அன்னைக்கு சொல்றேன் உனக்கு முடியும் சொல்லிடுவாங்க. அப்ப அந்த கூட்டம் வந்து அமாவாசைக்கு போனா நமக்கு ஏதோ நடக்கும். இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த முள்ள மாதிரி. அப்ப இவங்க கிட்ட வரும்போது அப்போ ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு 20 பேர் வராங்க. 20 பேருக்கு நான் ஏதோ சொல்லி ஏதோ ஒரு பழம் கொடுத்து அனுப்புறேன். சரிங்களா? அடுத்த அமாவாசை வரைக்கும் டைம் கொடுக்குறேன். அந்த 20 பேர்ல ஒரு 10 பேருக்கு நார்மலாவே இயல்பாவே ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். உண்மையா பொய்யா? இன்னைக்கு அழுகுறவங்க நாளைக்கு அழுவாங்க, நாளன்னைக்கு அழுவாங்கன்றது நிச்சயம் கிடையாது. இந்த 3 நாள்ல ஒரு நாள் அவங்க சிரிச்சிருப்பாங்க, நல்லா விழுந்து விழுந்தே சிரிச்சிருப்பாங்க, வயிறு குலுங்க சிரிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ நான் இங்க போயிட்டு வந்தேன், எனக்கு அவங்க சொன்ன மாதிரியே வந்ததுல இருந்து நான் சிரிச்சுட்டே இருக்கேன், நான் மகிழ்ச்சியா இருக்கேன், எனக்கு இவங்க பண்ணது கரெக்ட் ஆயிடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு. அது கிடையாது. பிரபஞ்சம் வந்து இயற்கையாவே நமக்கு சில விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையும். நீ நல்லா அழகா மேக்கப் பண்ணி போய் கண்ணாடி முன்னாடி நின்னா அழகு முகம் தானேமா தெரியும், அசிங்கமான முகமா தெரியும். அது போல நீ என்ன செஞ்சியோ அதுதான் உனக்கு திருப்பி நடக்கும். அப்போ நீ ஏதோ ஒரு நல்லது செஞ்சிருக்கிற, உன்னை அந்த நாள் சிரிச்சுட்டு இருந்த, அவ்வளவுதான். மக்களே, நான் வந்து நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மனை பத்தி இந்த வாரம் பேசியிருக்கிறோம். நம்ம வந்து தெய்வத்தை நான் என்னைக்குமே குற்றம் சொல்லல. தெய்வம் சத்தியமா இந்த பிரபஞ்சத்துல கடவுள்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இருக்கிறதுனாலதான் நம்ம அனைவருமே பிறந்திருக்கோம், வளர்ந்திருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய நம்மளோட வாழ்க்கையில வந்து ஒரு நாள் நம்ம கஷ்டப்பட்டாலும் ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும். இது அனைத்துக்குமே வந்து கடவுளோட நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். கடவுள் நம்பிக்கையை யாருமே வந்து இழக்காதீங்க. 1000 கஷ்டம் இருந்தாலும் கடவுள் நம்மளை கைவிட்டாலும் கூட அது ஒரு நன்மைக்குன்னே நினைச்சுக்கோங்க. அதனால கடவுள் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வராதீங்க. கடவுள் கண்டிப்பா இருக்காங்க. நம்ம எல்லாரோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரியான போலியான சாமியார்களை வந்து நம்பி போயிட்டு உங்களோட வருமானத்தை இழக்காதீங்க. உங்களோட நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வந்து இவங்க கிட்ட போலியான ஆட்கள் கிட்ட போயிட்டு இழக்காதீங்க. கடவுளை நம்புங்க. நம்ம வாழ்க்கையில அனைத்துமே நல்லதே நடக்கும்ன்றத மகிழ்ச்சியுடன் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிமா. இதே போன்ற பல விஷயங்கள், விழிப்புணர்வூட்டும் விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மந்த்ராவின் பார்வையில ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.